அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜென் வெல்ஃபேர். இந்த தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொதுநலம், விழிப்புணர்வு, வாழ்க்கைக்கு பயனுள்ள தகவல்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். இப்போதே ஜென் வெல்ஃபேர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மாற்றத்தின் ஒரு பகுதியாகுங்கள். சோரத்தா திங்கிறியா இல்ல வேற எதுவும் திங்கிறியாடா? நீ தானே சமைச்சு போற, என்ன சமைச்சு போறேன்னு உனக்கு தெரியாதா? இந்த கருமத்தை என் வாயால வேற சொல்லணுமா? மேத்ஸ்ல 35 மார்க் வாங்கிட்டு உனக்கு எதுக்குடா எவ்வளவு வாயி? நீ மூஞ்சிக்கு போறிய ஒரு கிரீம், அது எவ்வளவு? 35 ரூபா. ஏன் 100 ரூபாய் கிரீம் இருக்குதுல, அதை வாங்கி போட வேண்டியதானே? 35 ரூபாய்க்கு கிரீம் விற்கல 100 ரூபாய்க்கு கிரீம் வாங்கி போட நான் லூசா? பாஸ் ஆகதே 35 மார்க் போதும்ல, கஷ்டப்பட்டு படிச்சு 100 மார்க் வாங்குறதுக்கு நான் என்ன உன் பெரிய பையன் மாதிரி லூசா? போயிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? பேப்பரை கொடு. என்னடி இது? எங்க எடுத்து அங்கேயே போய் வச்சிரு. சரிடா. எதுக்குடா படிக்கிற புக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்க? சாப்பாடு கெட்டு போக கூடாதுன்னா என்ன பண்ணுவ? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பேன். குழம்பு கெட்டு போக கூடாதுன்னா என்ன பண்ணுவ? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பேன்டா. படிப்பு கெட்டு போக கூடாதுன்னா என்ன பண்ணுவ? ஃப்ரிட்ஜ். நீதான சொன்ன டிவி பார்த்தா படிப்பு கெட்டு போயிரும்னு. நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், படிப்பு கெட்டு போக கூடாதுன்றதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். டிவி பார்த்து முடிச்ச உடனே நானே போய் எடுத்துக்குவேன். இதை நீ எங்க எடுத்து அங்கேயே போய் வச்சிரு. சரிடா. என்னடா படிக்கிட்டு இருக்க? தூங்கிக்கிட்டு இருக்கேன். என்னடா புக்க வச்சு தூங்குறேன்ற? படிக்கலையா? படிச்சா என்ன கிடைக்கும்? படிச்சா நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா என்ன ஆகும்? வேலை கிடைச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாரிச்சா என்ன ஆகும்? அதிகமா பணம் சம்பாதிச்சா நம்ம வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுக்கலாம். நம்ம அப்படியே சொகுசா ஜாலியா வாழ்க்கை என்ஜாய் பண்ணலாம்ல. சொகுசா வாழலாம்னா நீ அப்படியே லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியா அப்படியே தூங்கலாமே. இப்பயும் அதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். போங்க அங்கிட்டு சங்கடஸ்கோவாக்கமா. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நல்லும் பயந்த மாதிரி காட்டி. ஓராறு ஈராரா 12 மூவாரா 14. 18. சரி சரி. இந்த வள்ளல்ல படிச்சு எப்படி நீ நல்ல வேலைக்கு போய் எங்களுக்கு சொந்த வீடு கட்டி வைக்க போறேன்னு தெரியலையப்பா. 25 வருஷமா நீங்க சொந்த வீடு கட்டாம என்ன பண்ணீங்க? முன்னே 10 வருஷமா படிக்க வச்சிருக்கலடா. உங்களை யார் சம்பாரிச்சு படிக்க வச்சா? எங்க அப்பா. உங்க அப்பாவுக்கு நீங்க சொந்த வீடு கட்டி கொடுத்தீங்களா? இல்ல. இவரு மட்டும் உங்க அப்பா சொந்த வீடு கட்டி தர மாட்டாரா? நாங்க மட்டும் சம்பாரிச்சு சொந்த வீடு கட்டி தரணுமா? மல்லாக்கா படுத்து யோசிச்சுட்டு இருக்குங்க. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. நாளை பின்ன உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறந்துச்சுன்னா அவளுக்கு நீ தாண்டா சம்பாரிச்சு நகை போட்டு கட்டி கொடுக்கணும். நீங்க உங்க தங்கச்சி நகை போட்டு கட்டி கொடுத்தீங்களா? எனக்கு தான் தங்கச்சியே இல்லையப்பா. இவரு மட்டும் ஒட்டகாயத்து குரங்கு மாதிரி பிறந்து இருப்பாராமா, எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பெத்து கொடுப்பாராமா, அதுக்கு நான் நகை போட்டு கட்டி வைக்கணுமாமா. நினப்புதேன். உன்னெல்லாம் எவ்வளவு தவம் இருந்து வரம் இருந்து பெத்து தெரியுமா? நாங்க குழந்தை பிறந்தா 12,000 பணம் தரேன் இருப்பாங்க கவர்மெண்ட்ல, அதனால என்னைய பெத்திருப்பீங்க. இந்த வாதம் எங்களுக்கு தெரியாதா? போங்க சங்கடாஸ்கா பார்க்காம. ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு என்ன